ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மகாநதி வந்து கொஞ்சம் டல்லாக போய்கிட்டுருக்கு. அதுக்காக எல்பி வந்து வெளியே போயிடுவாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே அதே தான் கேட்குறீங்க. எல்பி எப்படிங்க போவாங்க? அவங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டான ஒரு சீரியல்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் பேஜ் இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபேன்ஸ் பேஜெலாம் எவ்வளோ ஃபேன்ஸ்லாம் அவங்களுக்கு திறந்தனா அவங்க பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது எல்பி வந்து நிச்சயமாக சீரியல் விட்டு போக மாட்டாங்க. நீங்கள் வந்து சீரியல் விட்டு போயிடுவாங்களான்னு சுவாமி போனால் கூட கொஞ்சம் கதை ஓடும். ஆனால் வந்து சுவாமி எல்பி வந்து சரியான பேர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் சுவாமி போனால் கூட கொஞ்சம் கதை ஓடும். ஆனால் எல்பி போனால் வந்து சீரியலே கிடையாது. அதனால் கண்டிப்பாக எல்பி போக மாட்டாங்க. எல்லோரும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ கொஞ்சம் டல்லாக போகுது. ஆனால் வந்து ஒரு சீன்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறாங்கல்ல, அதனால் வந்து நம்ம வந்து அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். நல்லா தான் இருக்கும். எல்பியெல்லாம் விட்டு போக மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எத்தனையோ பேர் நம்ம சீரியலுக்காக கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம சீரியல் தான் வந்து கொஞ்சம் டாப்பில் இருக்கிறதுனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து பாசிட்டிவாக வைப்பாட்டுறோமோ அந்த அளவுக்கு வந்து விகாவுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ கொடுக்குற சப்போர்ட்டை நம்ம எப்போவுமே கொடுப்போம். எதுவுமே கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. முடிய போகுது சீரியல்லாம் புதுசாக சீரியல்லாம் கொண்டு வர்றாங்க. அதனால் இப்படியெல்லாம் வந்து முடிய போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. புதுசாக சீரியல் கொண்டு வந்தாலே ஏதாவது பிக் பாஸ் முடிய போதில்ல, அந்த டைமை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக சீரியல்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள்லாம் எதுக்காகவும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. எம்மன் மேலே எதுக்கு எடுத்தாலும் கண்ணு வைக்காதீங்க.